சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை குறித்த 14 புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அரசு காலநிலை கல்வி அறிவினை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து பள்ளிகளில் சூழல் மன்றங்களை விரிவுபடுத்த 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கடலோர மாவட்டங்களான கடலூர் மற்றும் தூத்துக்குடியில் கடல் அரிப்பை தடுக்க உயிர்கேடயங்கள் உருவாக்கப்படும். ராஜபாளையத்தில் உள்ள சஞ்சீவி மலையினை மறுசீரமைத்து காடுகளை வளர்க்க திட்டமிட்டுள்ளது. கொத்தங்குளம், கருங்குளம், கொண்டனேரி கண்மாய், அலத்தன்குளம், கமாம்பட்டி கண்மாய், பெரியாத்திக்குளம் மற்றும் இந்நீர்நிலைகளை இணைக்கும் 20 ஓடைகளை மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட சுரங்கங்களை மீட்டெடுத்தல், பசுமை பள்ளிக்கூட திட்டம் 4.0 விரிவுபடுத்தப்படும். சுற்றுச்சூழல் விருதுகளுக்கான ரொக்க பரிசினை அதிகரித்தல் போன்ற அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. கடலின் நிலைத்தன்மை பாதுகாக்க மீன்வலை சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி திட்டம் மாநிலத்தின் அனைத்து 14 கடலோர மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படும். ஆறுகள் மற்றும் முகத்துவாரங்களில் நெகிழி மாசுபாட்டை ஒழிக்கும் முன்னோடி திட்டம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய முக்கிய கடலோர மாவட்டங்களில் வள மீட்பு மையங்கள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு காலநிலை திறன்மிகு சந்தைகள் திட்டம் மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் சந்தைகளிலும் மேற்கொள்ளப்படும். அதிநவீன நடமாடும் ஆய்வகங்கள் மூலம் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் மேற்கொள்ளப்படும். சாலை வழி வாகனங்களின் உமிழ்வு வெளியீட்டை தொலைவிலிருந்து கண்காணிக்கும் திட்டம் மதுரை, திருச்சி, கடலூர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 இடங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பறக்கும் படைகள் நிறுவப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.